மரித்தேன், ஆனாலும் இதோ சதாகாலங்களிலும் உயிரோடிருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். உன் வாழ்வில் நடந்த சில காரியங்கள் நிமித்தமும் சில மனிதர்களின் வார்த்தைகள் நிமித்தமும் நான் களிமண் போல ஒன்றுக்கும் உதவாதவன், ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவன், ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாதவன் என்று உன் மனதில் நினைத்து கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறாயோ? நான் சொல்லுகிறேன், நீ என் கையில் அலங்காரமான கிரீடமாய் இருக்கிறாய். மரித்தேன், ஆனாலும் இதோ சதாகாலங்களிலும் உயிரோடிருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். கடந்த கால நஷ்டங்கள், இழப்புகள், ஏமாற்றங்கள், காயங்கள், தோல்விகள் எல்லாம் மறந்து போகுமளவிற்கு நான் பெரிய காரியங்களை செய்வேன். சோதனையை சந்திக்கும் ஒவ்வொரு முறையும் நான் சபிக்கப்பட்டவனோ என்ற கேள்வி உனக்குள் எழலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், நீ சபிக்கப்பட்டவன் அல்ல, பாக்கியவான் என்று. சில நேரம் என்ன சொல்லி ஜெபம் பண்ணனும் கூட தெரியல, அவ்வளவு பாரமா மனசு இருக்கு என்று கலங்குகிறாயோ? உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் எதற்கு என்று நான் அறிந்து உள்ளேன். அதற்குரிய பதிலை நிச்சயம் உனக்கு தருவேன். மகிழ்வுடன் இரு, கலங்காதே. மீனின் வயிற்றுக்குள் இருந்த யோனாவின் கூக்குரலுக்கு இறங்கிய நான் ஆபத்தில் நீ கூப்பிடும்போது உன்னுடைய கூக்குரலுக்கும் இறங்கி வாழ்வளிப்பேன். எந்த நேரத்திலும் எல்லாவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதனால் மிகுந்த மனறுதியோடும் எல்லா பரிசுத்தவான்களுக்கான வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள்.